இன்னைக்கு நீரோலின் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பச்சை புளி ரசமும் கேரட் பொரியல் தான் பண்ண போறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை புளி ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 6 சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கத்தரிக்காய், 1 கொத்து மல்லித்தலை, அவ்வளோதாங்க. கத்தரிக்காவையும் தக்காளியும் வந்து நல்லா அடுப்பில் சுட்டுக்கணும். ஊர்லலாம் வந்து நெருப்பில் சுடுவோம், இங்கே வந்து நெருப்பு இல்லாதனால இந்த அடுப்பில் சுட்டுக்கிறேன் நான். சுட்டதுக்கப்புறம் அதில் உள்ள தோலெல்லாம் பிரித்து எடுத்துக்கணும். பிரிச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை 3ஐயும் வந்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சாச்சு. அதுக்கப்புறம் புளியை வந்து நான் கரைச்சிக்கிறேன். புளி வந்து நான் எந்த தண்ணியில் கரைக்கிறேன்னா சாப்பாடு வடித்த தண்ணி தான் நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும். சாப்பாடு வடித்த தண்ணியிலே நான் வந்து புளியை கரைச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். ரெண்டு பேருனால நான் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கேரட் பொரியல் தான். கிராமத்தில் எப்படி கேரட் பொரியல் பண்ணுவாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப் கேரட்டு வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். கடாய் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கணும். காய் வேகிற அளவு மூடி வச்சுக்க வேண்டியதான். காய் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.